அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு உள்ள பயாலஜிலிருந்து முக்கிய வினாக்கள், அதாவது 20 முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். வாங்க முதல் வினா பார்க்கலாம். பின் பிட்யூட்டரியில் சுரக்கும் ஹார்மோனான டேஸ் கருப்பையை சுருங்குவதை தூண்டுகிறது. பின் பிட்யூட்டரியில் சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன? அந்த ஹார்மோன் கருப்பை சுருங்குவதை தூண்டுகிறது. ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின், ஆப்ஷன் பி இன்சுலின், ஆப்ஷன் சி ஈஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் டி புரோலாக்டின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின். பின் பிட்யூட்டரியில் சுரக்கும் ஹார்மோனான ஆக்சிடோசின் கருப்பை சுருங்குவதை தூண்டுகிறது. ஓகே, அடுத்து இரண்டாவது வினா பொறுத்துக. இதுக்கு நம்ம சரியான பதில் நம்ம பார்த்தலாம். ஆப்ஷன் பி காற்று வழி மகரந்த சேர்க்கையின் பெயர் என்னென்ன? அனிமோஃபீலி. காற்று வழி மகரந்த சேர்க்கை அனிமோஃபீலி. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கைன என்டமோஃபீலி. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கைன என்டமோஃபீலி. நீர்வழி மகரந்த சேர்க்கைன ஹைட்ரோஃபீலி. விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கைன சூபிலி. ஓகே, மூன்றாவது வினா வாட்சன், கிரீக் மற்றும் வில்கின்ஸ் ஆகியோரின் டேஸ் ஆய்விற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ இரட்டைப்பாதல், ஆப்ஷன் பி ஆர்என்ஏ பற்றி படிப்பு, ஆப்ஷன் சி நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு, ஆப்ஷன் டி டிஎன்ஏ பிரித்தெடுத்தல். சரியான பதில் ஆப்ஷன் சி நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு. வாட்சன் மற்றும் கிரீக் வில்கின்ஸ் ஆகியோரின் நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பை ஆய்விற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நாலாவதுனா டவுன் நோய் குறைபாடு அறிகுறி டேஸை சார்ந்தது. டவுன் நோய் கூடு அறிகுறி டேஸை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ யூப்ளாய்டி, ஆப்ஷன் பி நீக்கமடைதல், ஆப்ஷன் சி தலைகீழாதல், ஆப்ஷன் டி அன்யூப்ளாய்டி. சரியான பதில் ஆப்ஷன் டி அன்யூப்ளாய்டி. டவுன் நோய் கூட்டு அறிகுறி அன்யூப்ளாய்டு வகையை சார்ந்தது. அஞ்சாவது வினா வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ கொரோனா, ஆப்ஷன் பி ஜே.டபிள்யூ. கார்ட்ஸ்பெர்கர், ஆப்ஷன் சி ரொனால்ட் ராஸ், ஆப்ஷன் டி ஹியூகோ டி விரிஸ். சரியான பதில் ஆப்ஷன் பி ஜே.டபிள்யூ. கார்ட்ஸ்பெர்கர். இவர்தான் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகம் செய்தார். ஆறாவதுனா உயிர் பிறப்பு கோட்பாடு டேஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஹால்டோன், ஆப்ஷன் பி பாஸ்டர், ஆப்ஷன் சி டார்வின், ஆப்ஷன் டி லாமார்க். சரியான பதில் ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர். உயிர் பிறப்பு கோட்பாடு லூயிஸ் பாஸ்டியர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஏழாவதுனா உயிர்களின் வேதி பரிணாமம் என்னும் கருத்தை வெளியிட்டவர்கள் யார்? உயிர்களின் வேதி பரிணாமம் என்னும் கருத்தை வெளியிட்டவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பாரின் மற்றும் ஹால்டேன், ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர், ஆப்ஷன் சி லிபி, ஆப்ஷன் டி லியோண்டோ டாவின்சி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒபாரின் மற்றும் ஹால்டோன். இவர்கள் தான் உயிர்களின் வேதி பரிணாமம் என்னும் கருத்தை வெளியிட்டார்கள். எட்டாவதுனா டேஸ் என்பது எச்ச உறுப்பு அல்ல. டேஸ் என்பது எச்ச உறுப்பு அல்ல. ஆப்ஷன் ஏ தண்டுவட எலும்பின் வால் பகுதி, ஆப்ஷன் பி குடல்வால், ஆப்ஷன் சி அடர்த்தியான ரோமம், ஆப்ஷன் டி கண்ணிமை படலம். சரியான பதில் ஆப்ஷன் சி அடர்த்தியான ரோமம். இதுதான் எச்ச உறுப்பு அல்ல, மற்ற அனைத்தும் எச்ச உறுப்புகள். ஒன்பதாவதுனா டேஸ் என்பவர் தொல்லுயிரியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். டேஸ் என்பவர் தொல்லுயிரியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டியர், ஆப்ஷன் பி பீர்பால் சகானி, ஆப்ஷன் சி ஹெக்கல், ஆப்ஷன் டி லியோண்டோ டாவின்சி. சரியான பதில் ஆப்ஷன் டி லியோண்டோ டாவின்சி தான் தொல்லுயிரியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பத்தாவதுனா பாறைகளில் புதை உயிர் படிவுகள் உருவாவதை டேஸ் என்கிறோம். பாறைகளில் புதை உயிர் படிவுகள் உருவாவதை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ கால்சியமாதல், ஆப்ஷன் பி படிகமாக்கல், ஆப்ஷன் சி கல்லாதல், ஆப்ஷன் டி படிவமாதல். சரியான பதில் ஆப்ஷன் டி படிவமாதல். ஓகே, 11வதுனா கதிரியக்க கார்பன் கார்பன் 14 கால அளவு முறை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டபிள்யூ.எஃப். லிபி, ஆப்ஷன் பி நீல்ஸ் போர், ஆப்ஷன் சி ஐசக் நியூட்டன், ஆப்ஷன் டி வில்லியம் ஹார்வி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ டபிள்யூ.எஃப். லிபி. கதிரியக்க கார்பன் கார்பன் 14 கால அளவு முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு டபிள்யூ.எஃப். லிபி. 12வதுனா இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஸ். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஸ். ஆப்ஷன் ஏ வெங்காயம், ஆப்ஷன் பி வேம்பு, ஆப்ஷன் சி இஞ்சி, ஆப்ஷன் டி பிரியோஃபிலம். சரியான பதில் ஆப்ஷன் டி பிரியோஃபிலம். 13வதுனா
பாலிலா இனப்பெருக்கம் முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் டேஸ். பாலிலா இனப்பெருக்கம் முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி எது? ஆப்ஷன் ஏ அமீபா, ஆப்ஷன் பி ஈஸ்ட், ஆப்ஷன் சி பிளாஸ்மோடியம், ஆப்ஷன் டி பாக்டீரியா. சரியான பதில் ஆப்ஷன் பி ஈஸ்ட். 14வது நாள் சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ். ஆப்ஷன் ஏ சூஸ்போர்கள், ஆப்ஷன் பி குனிடியா, ஆப்ஷன் சி சைக்கோட் அது கருமுட்டை, ஆப்ஷன் டி பிளாட்டோஸ்போர்கள். சரியா பதில் சைக்கோட் கருமுட்டை. சின்கேமியின் விளைவால் உருவாவது சைக்கோட் கருமுட்டை. 15வது நாள் விந்து உருவாக்குவதற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் எது? ஆப்ஷன் ஏ முதல்நிலை விந்து வளர் உயிரணு, ஆப்ஷன் பி செட்டோலி செல்கள், ஆப்ஷன் சி லீட்டிக் செல்கள், ஆப்ஷன் டி ஸ்பெர்மடோகோனியா. சரியான பதில் ஆப்ஷன் பி செட்டோலி செல்கள் தான் விந்து உருவாகத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள். ஓகே. 16வது நாள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? ஆப்ஷன் ஏ பிட்யூட்டரியின் முன்கதுப்பு, ஆப்ஷன் பி முதன்மை பாலிக்கிள்கள், ஆப்ஷன் சி கிராபியன் பாலிக்கிள்கள், ஆப்ஷன் டி கார்பஸ் லூட்டியம். சரியான பதில் ஆப்ஷன் சி கிராபியன் பாலிக்கிள்கள் தான் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. 17வது நாள் முன் பிட்யூட்டரி சுரக்கும் டேஸ் என்னும் ஹார்மோன் பால் உற்பத்தியாதலை தூண்டுகிறது. முன் பிட்யூட்டரியில் சுரக்கும் எந்த ஹார்மோன் பால் உற்பத்தியை தூண்டுகிறது? ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின், ஆப்ஷன் பி புரோலாக்டின், ஆப்ஷன் சி புரோஜெஸ்ட்ரான், ஆப்ஷன் டி ஈஸ்ட்ரோஜன். சரியான பதில் ஆப்ஷன் பி புரோலாக்டின். முன் பிட்யூட்டரி சுரக்கும் ஹார்மோன் எதுனா புரோலாக்டின். இந்த புரோலாக்டின் பால் உற்பத்தியாதலை தூண்டுகிறது. 18வது நாள் காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் மகரந்த தூள்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடக்கிறது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 1500, ஆப்ஷன் சி 1000, ஆப்ஷன் டி 50. சரியான பதில் ஆப்ஷன் சி 1000. காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் மகரந்த தூள்கள் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடக்கின்றன. 19வது நாள் தேனீக்கள், ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ எண்டோமோபிலி, ஆப்ஷன் பி அனிமோபிலி, ஆப்ஷன் சி ஹைட்ரோபிலி, ஆப்ஷன் டி ஜூபிலி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ எண்டோமோபிலி. அதாவது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எண்டோமோபிலி, காற்று வழின அனிமோபிலி, நீர் வழின ஹைட்ரோபிலி, விலங்குகள் மூலம் ஜூபிலி. அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. 2வது ஒரு பொறுத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த கொஸ்டின். ஓகே. அடுத்தது கடைசி வினா 20வது வினா கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது. கரும்பில் உற்பத்தியாகும் அதன் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஆக்சின், ஆப்ஷன் பி சைட்டோகினின், ஆப்ஷன் சி ஜிப்ரெலின்கள், ஆப்ஷன் டி எத்திலீன். சரியான பதில் ஆப்ஷன் சி ஜிப்ரெலின்கள். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது ஜிப்ரெலின்கள் தெளிக்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயாலஜியிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறேன்.